கண்டினியூவாக ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஜோக் பெஸ்ட்டு ஜோக்காக பார்ப்போம். அதனால் ஃபஸ்ட்டு ஜோக் பார்க்கலாம். கடவுள் கேட்குறாரு, மனிதா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொல்கிறாரு. மனிதன், இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போட்டு கொடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடவுள்கிட்ட சொல்கிறாரு. கடவுள் சொல்கிறாங்க, அது கஷ்டமாச்சே, கடலில் எப்படிப்பா ரோடு போட முடியும், வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனிதன் சொல்கிறான், அப்போ என் மனைவி பேச்சை குறைக்கணும், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, அப்படி செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள், அமெரிக்காவுக்கு ரோடு சிங்கிளாக போடணுமா டபுளாக போடணுமான்னு எத்தனை ரோடு போடணும், மனைவிலாம் உன் பேச்சை கேட்க வாய்ப்பே கிடையாது, நான் அமெரிக்காவுக்கு ரோடே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ, இன்றைக்கி வேறு அருமையான ஒருத்தருடைய பர்த்டே, இன்றைக்கி போயிட்டு நம்ம மனைவிங்களை இது பண்ணுற மாதிரி ஜோக்ஸ் வருது. அதுதான் பண்ணுறது, அது வருது, நான் பண்ணுறது. அடுத்த ஜோக் பார்க்கலாம். கலா, ஒரு நாளைக்கு நான் ஒரு பொய் தான் சொல்வேன். மாலா, அப்படியா, அப்போ இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சா? ஓ, பொய் தான் சொல்லுவேன்னு சொல்கிறதே ஒரு பொய், அதனால தான் அப்படி கேட்டுக்கிறாங்க. அடுத்த ஜோக் பார்க்கலாம். ஏன்டா பொய் சொன்னேன், இப்படி பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுடா என்று முதுகில் 2 வாங்கினார் தகப்பனார். ஏன்டா பொய் சொன்னேன், ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு தகப்பனார் 2 போட்டுக்கிறாரு. இனிமேலும் பொய் சொல்லுவேன் அப்பா என்றான் சிறுவன் அழுது கொண்டே. தந்தை திகைத்து போய் அடிப்பதை நிறுத்திவிட்டு கேட்டார், ஏண்டா இப்படி சொல்கிறாய், இவ்வளவு அடி வாங்கியும் புத்தி வரவில்லையா? பையன் நிதானமாக சொன்னான், இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் அது பொய் இல்லையா அப்பா? கரெக்டு தானே? பொய் சிறு சிறு பொய் தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ அப்பா பிள்ளைகளே ரொம்ப அறிவாளியாக யோசித்து பயங்கரமாக இருக்கிறாங்க. பெற்றவங்க கொஞ்சம் இதுமாரி இருக்கிறாங்க. ஆனால் பெற்றவங்களுக்கு என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. அவங்க என்ன தான் தப்பே பண்ணாலும் அது பசங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். அது அவங்க தகப்பனாகும் போது அவங்க தாயாகும் போது தான் தெரியும். நம்ம ஜோக்ஸ் வீடியோ பார்க்க அட்வைஸ் வீடியோ கிடையாது. அடுத்து ஜோக் பார்க்கலாம். ஐப்பசியில் எல்லாருக்கும் ஓசி டிஃபன் கிடைக்கும். எப்படி? ஐப்பசியில் அடைமழை பெய்யும் இல்லையா, அதனால் அடை சவரம் ஓசி டிஃபன் கிடைக்குமா? பாவீங்களா, இதெல்லாம் யாரா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது? டாக்டர், இந்த மருந்தை நல்லா 3-4 தடவை குலுக்கி குடிங்க. லாட்ரி பைத்தியம், இந்த குழுக்கள்லையாவது பரிசு விழுமா டாக்டர்? மங்கினியே, எப்பா டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த மருந்தை நல்லா குளிக்கிட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு லாட்ரி சீட்டு போகிற பைத்தியம் ஒருத்தவங்க சொல்கிறான், இந்த குழுக்கள்லையாவது பரிசு விழுமா அப்படின்னு கேட்குறான். எப்பயுமே அதே டாக்டருக்கும் இந்த சீட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? பாயங்கள. அடுத்த ஜோக் லாஸ்ட்டாக முடிக்க போகிறான். அந்த ஜோக்கை பார்க்கலாம். அவன் ஏன்டா திருன்னு முழிக்கிறேன், என்ன மாதிரி அவன் ஏன்டா திருன்னு முழிக்கிறேன். இவன், சரி இனிமே மரியாதையாக முழிக்கிறேன். ஓ, திருன்னு ஏன்டா முழிக்கிறேன்னு கேட்டதுக்கு இனிமேல் நான் மரியாதையாக முழிக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக இருக்குது இல்லை? லாஸ்ட் ஜோக் இவ்வளோ மொக்கையாக இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. இதோடு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.